வந்து ஹிஸ்டரி டெஸ்ட் கொடுத்துருக்கோம். எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம் பாருங்க. சில ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் த இன்கரெக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இன்கரெக்ட் மேட்ச் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இரண்டாம் தரையின் போர் நடந்தது இல்லையா? இரண்டாம் தரையின் போர் எப்போ நடந்தது? 1192. யாருக்கு யாருக்கு என்ன நடந்தது? ஆக்சுவலா பிருத்விராஜ் சௌஹான் ராஜபுத்திரிகள் சார்பாக இருந்தாரு. அந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் வந்து முகமது கோரி வந்திருந்தாரு. 3 பேர் வந்திருந்தாங்கன்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் முகமது பின் காசிம், அதுக்கடுத்து முகமது கஜினி. ஓகேங்களா? மூணாவதா வந்தவர் பேர் வந்து கோரி. ஆக்சுவலா முஸ்லீம்ஸ்ல இந்தியாவில் மேல முஸ்லீம்ஸ் படையெடுத்து வந்ததுல மூணாவதா வந்தவர் கோரி. ஸோ அதுல இந்த வார்ல வந்து ஜெயிச்சிடுவார். இரண்டாம் தரையின் போர்னு அதுக்கு பேர். சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து கன்னோஜின் அரசர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜெயச்சந்திரன் அப்படின்னு பேர். ஆக்சுவலா அவர் கந்தவாலா டினாஸ்டின்னு அது சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஸோ கோரி இருக்கார் இல்லைங்களா? அவர் வந்து ஏற்கனவே இந்தியாவுக்குள்ள ஒரு டைம் வந்து அட்டாக் பண்ணி நார்த் வெஸ்ட் சைடில் அட்டாக் பண்ணி பயங்கரமாக தோத்துட்டு ஓடி போயிட்டு இருப்பார். அதை பற்றி கேட்டிருக்கிறாங்க. கோரி வாஸ் பேட்லி டிஃபீட்டட் பை சாளுக்கியாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சாளுக்கியாஸ் இல்லாது ஆக்சுவலாக ராஜபுத்திரர்கள் ஒரு கேங் இருக்காங்க அவங்க இடத்துல. இயர் வந்து 1178 கயத்ரா போர்னு அதுக்கு பேர். ஆக்சுவலாக அதெல்லாம் கரெக்டாக இருக்கு. கஜினி முகமதோட எண்ட் பீரியட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக கஜினி முகமது எண்ட் ஆனது வந்து 1030. இந்தியாவில் அவருடைய பிரசன்ஸ் வந்து 1000 ஆரம்பிச்சார். 17 முறை படையெடுத்து வந்தார்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ 1000 to 1030 தான் அவருடைய ஆக்டிவ் பீரியட். ஆக்சுவலா ஸோ 1182 பீரியட்ல அவர் இல்லை. அதனால இது ஆன்சர். ஆக்சுவலா நெக்ஸ்ட் வந்து ஜிசியா டேக்ஸை யார் இம்போஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஜிசியா டேக்ஸ் போட்டது யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக் அவரே போட்டிருக்காரு. யூஸ்வலாக அவங்க வந்து முஸ்லிம்ஸ், அவங்க வேற சிஸ்டம் ஃபாலோ பண்ணாங்க. அவங்க மத சட்டம்ல அந்த மாதிரி இருக்கு, அதை போட்டாங்க. ஆக்சுவலா பிறகு இதுல ஃபுல் டீடைல் கொடுத்துருக்கு. குத்புதீன் ஐபக் வந்து முதல்ல வந்து ஜிஜியா வரி, முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் மீது முஸ்லீம்கள் ஆட்சியாளர்கள் போட்ட வரி வந்து ஜிஜியா வரி, இவர் போட்டாரு. அதுக்கு அடுத்து ஃபிரோஸ் ஷா துக்ளக் அவரும் போட்டார். ஃபிரோஸ் ஷா துக்ளக். அப்புறம் ஃபிரோஸ் ஷா துக்ளக் போட்ட அந்த ஜிஜியா வரியை அக்பர் வந்து ரிமூவ் பண்ணார். ஆக்சுவலா அக்பர் பீரியட்ல ஜிஜியா வரியை நீக்கினார் அப்படின்னு வரும். அகைன் வந்து அவுரங்கசீப் வந்து போடுவார். அப்படியே அந்த குரோனாலஜில பாத்தீங்கன்னா அவுரங்கசீப் பீரியட்ல ஜிஜியா வரி போடுவார். அந்த சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அவர் ரிஜிடா இருந்தாருன்னு அர்த்தம். ஃபிரோஸ் ஷா துக்ளக்கும் ரிஜிடா இருந்தார். அப்புறம் லாஸ்ட்ல ஜலந்தர் ஷானோத் இருக்கார், லேட்டர் முகல்ஸ் சொல்லுவாங்க, அவர் வந்து வரியை நீக்கினார் அப்படின்னு அந்த வரியை பத்தி சொல்லுவாங்க. ஆக்சுவலா நெக்ஸ்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பத்தி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? சிந்து சமவெளி நகரத்துடைய மான்செஸ்டர்னு எதை சொல்றோம்? லோத்தல் அப்படின்ற நகரத்தை வந்து சொல்றோம். ஆக்சுவலா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல அங்க இருந்து வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா துறைமுக நகரம் சொல்லி படித்தோம் இல்லையா? ஸோ இது வந்து கரெக்ட் மேட்ச். ஆக்சுவலாக மற்றதெல்லாம் வந்து கரெக்ட் மேட்ச் கிடையாது. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வந்து அல்பெரோனி எழுதின புக் என்ன? இது இப்போ எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்ல ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. அல்பெரோனி அப்படின்றவர் எழுதின புக் என்ன அப்படின்னா தரிக்-இ ஹிந்த் அப்படின்னு ஒரு புக். ஆக்சுவலாக தரிக்-இ ஹிந்த் அப்படின்னு சொல்லி முகமது கஜினி வந்தார் இல்லையா? அவர் கூட அவர் வந்தார் ஆக்சுவலாக இந்தியாவுக்கு வந்து. ஸோ 105வது கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குத்புதீன் ஐபக்குடைய ஆட்சி பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தா கரெக்ட். ஆக்சுவலா குத்புதீன் ஐபக் என்ன பண்ணாரு? 1206ல டெல்லி சுல்தானி ஆட்சி ஏற்படுத்தினார்னு பார்த்தோம். 4 வருஷம் தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் குதிரை மேல விளையாடும் போது கீழே இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ அவருடைய பீரியட் கரெக்ட். குதுப்பினார் கன்ஸ்ட்ரக்ஷனை கட்டினதை பத்தி இல்துமிஸ்க்கு ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்கு. ஆக்சுவலா குதுப்பினார் கன்ஸ்ட்ரக்ஷனை கட்டி முடிச்சது இல்துமிஷ், கட்ட ஆரம்பிச்சது குத்புதீன் ஐபக், கட்டி முடிச்சது இல்துமிஷ். பாருங்க இந்த பக்கம் டீடைல்ஸ் ஃபுல்லாக எழுதியிருக்கேன். ஸ்டார்டட் பை ஐபக், ஃபினிஷ்ட் பை இல்துமிஷ். அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் கேட் நுழைவாயில் ஒன்று கட்டியிருக்காரு. அதுக்கு பேர் ஆலை தர்வாசான்னு பேர். யார் கட்டினாங்கன்னா அலாவுத்தீன் கில்ஜி வந்து கட்டினார். அப்புறம் வந்து இந்த குதுப்பினார் காம்ப்ளெக்ஸ் யாரு நினைவா கட்டினாங்க அப்படின்னா பக்தியார் காக்கி அப்படின்னு அவருக்கு பேர். ஆக்சுவலா சரியா முஸ்லிம் மத துறவி பேர் வந்து பக்தியார் காக்கி, அவர் நினைவா வந்து அவங்க கட்டினாங்க. நெக்ஸ்ட் குதுப் மினாருடைய ஹைட் எவ்வளோன்னு கேட்டிருக்கு. 243 feet, அரௌண்ட் 70 மீட்டர் 60 மீட்டர் ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. பால்பன் இறந்த வருஷம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா இன்கரெக்ட் மேட்ச். பால்பன் இறந்தது 1296ல, அதுக்கு முன்னாடி பீரியட்ல இருந்தார். ஆக்சுவலா ஜலாலுத்தீன் கில்ஜி ஆட்சி வந்து 1296ல முடிவடைஞ்சது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அது வந்து டேட்டா கரெக்ட். ஆக்சுவலா கில்ஜி வம்சத்தை ஆரம்பிச்சது பேர் வந்து ஜலாலுத்தீன் கில்ஜி. சரி அவர் கொஞ்சம் ஷார்ட் பீரியட் தான் இருப்பாரு. அலாவுத்தீன் கில்ஜி என்னான பீரியட் வந்து 1316, அதுவும் கரெக்ட். ஸோ இது வந்து ரெண்டுமே போத் கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும்.
அலாவுத்தீன் கில்ஜி வந்து அவருடைய பீரியட்ல நிறைய சீர்திருத்தங்களை மேற்கொண்டாரு நம்ம படிச்சிருக்கிறோம். அலாவுத்தீன் கில்ஜி அவருடைய பீரியட்ல நிறைய சீர்திருத்தங்கள், அதுல ஒண்ணு வந்து மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்றது, சந்தை சீர்திருத்தங்கள் அப்படின்னு அதை சொல்றாங்க. சில இந்த சந்தை சீர்திருத்தங்கள் எதுக்காக பண்ணார் அப்படின்னா, ஆர்மி இருக்கு இல்லைங்களா, அது எக்கனாமிக்கலி வயபிளா நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணாரு. ஆக்சுவலா கண்ட்ரி ஸ்ட்ராங்கா இருக்கணும், எக்கனாமி ஸ்ட்ராங்கா இருக்கணும், அப்படி இருந்தால் தான் மெயின்டைன் பண்ண முடியுன்ற மீனிங்ல வச்சிருந்தார். ஆக்சுவலா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல வந்து இந்த டெரகோட்டா ஃபிகரின்ஸ்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்றாங்க, தமிழ்ல வந்து சுடுமண் பொம்மைகள்னு சொல்லுவாங்க. சரியா, அந்த சுடுமண் பொம்மைகள் பண்ணி வச்சிருந்தாங்க, அதை கண்டுபிடிச்சு எடுத்திருக்கிறாங்க. அதுல எது இல்லைன்னு கேட்டிருக்கிறாங்க, பசுவுடைய பொம்மை இல்லை, மற்ற எல்லா பொம்மையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா தென்னிந்திய வரலாறு டாபிக் பார்த்தோம் இல்லையா நம்ம வந்து, அதுல வந்து மாலிக் கஃபூர் படையெடுத்து வந்தா சவுத் இந்தியா மேலன்னு பார்த்தோம். சரியா, இதுல என்ன மிஸ் மேட்ச் அப்படின்னு, இன்கரெக்ட் மேட்ச் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. தேவகிரி வந்து 1307 இது கரெக்ட். ஆக்சுவலா காக்கத்திய கிங்டம் கரெக்ட். பொய்சல்லாஸ் 1310 ஜெயிச்சுட்டாங்க. மதுரைக்கு வந்து எப்ப வந்து ரீச் ஆனாங்க? ஆக்சுவலா 1311 AD. நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? மாலிக் கஃபூர் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய யார் அழைச்சாங்கன்னு சொன்னோம், சுந்தர பாண்டியன் அழைச்சார். சரிங்களா, மதுரையில சுந்தர பாண்டியன் அப்படின்றவர் அவரை வந்து எனக்கு இஷ்யூ கிளியர் பண்ணி கொடுங்க கூப்பிட்ட வருஷம் வந்து ஆக்சுவலா வந்து சேர்ந்த வருஷம் 1311. இந்த 4 சமஸ்தானங்கள் ஜெயிச்சதுனால தான் அவர் வந்து என்ன சொன்னாரு, இரண்டாம் அலெக்சாண்டர்னு ஒரு பட்டம் எடுத்துக்கிட்டார், அலாவுத்தீன் கில்ஜி வந்து அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் லேட்டர் சோழா ரூலர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பிற்கால சோழ வம்சம் இருக்கு இல்லையா, அதுல கடைசி அரசர் பேர் வந்து 3ஆம் ராஜேந்திர சோழன். பாருங்க, 3ஆம் ராஜேந்திர சோழன் அப்படின்னு அவருக்கு பேர். ஆக்சுவலா அதே மாதிரி பிற்கால சோழ சாம்ராஜ்யத்தை வந்து நிறுவியவர் யார் அப்படின்னா விஜயாலய சோழன் அப்படின்னு அவருக்கு பேர். இயர் வந்து 850 AD, 850 AD விஜயாலய சோழன் ஃபவுண்டட் லேட்டர் சோழ டினாஸ்டி அப்படின்னு வரும். ராஜராஜ சோழன் இருக்கார் இல்லையா, அவருடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. அவருடைய ஆசிரியர் பேர் வந்து கருவூர் தேவர் அப்படின்னு ஒருத்தருக்காரு. ஆக்சுவலா இதெல்லாம் கரெக்டா இருக்கு. சரியா, சிவபாத சேகரன் அப்படின்னு யார சொல்றோம்? வினிதா மேடம் என்ன ஆன்சர் பண்ணிருக்கீங்க? பாருங்க, இதுல மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இதுல மிஸ்டேக் பண்ண என்ன பண்றது? ராஜராஜ சோழன் அவ்வளவு பெரிய கோயில் கட்டி வச்சிருக்காரு, உலக ஊர் விஷயம் இல்லையா? ஓகேங்களா, ராஜராஜ சோழன் தான் வந்து சிவனுக்கு பயங்கரமா டீப்பா இருந்து கோயில் கட்டினார், அதனால அவருக்கு சிவபாத சேகரன் அப்படின்னு பேர். ஆக்சுவலா ராஜேந்திர சோழன் அவருடைய பையன். ஆக்சுவலா அவர் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் கட்டினார். ஆக்சுவலா நாளைக்கு மோடி வராருன்னு சொன்னாங்க, நியூஸ் பாத்தீங்களா? நாளைக்கு மோடி அவருடைய பர்த்டேவான், ராஜேந்திர சோழனுடைய பர்த்டே, அதுக்காக மோடி வராரு. ராஜராஜ சோழன் வந்து அவர் கோயிலை கட்டினது 1010 AD. ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் கோவில் கட்டினார். சரியா, ஆமா. உத்தரமேரூர் கல்வெட்டுன்னு ஒன்று படிச்சோம், ஞாபகம் இருக்கா? அப்புறம் கொஸ்டின்ஸ் வந்து கொஸ்டின் பேங்க்ல இப்படிதான் கேட்பாங்க. ஆக்சுவலா உத்தரமேரூர் கல்வெட்டு எது சம்பந்தப்பட்டது நம்ம படிச்சோம்? சோழர்களுடைய கிராம ஆட்சி நிர்வாகத்தை பத்தி படிக்கக்கூடியது அப்படின்னு படிச்சோம். உத்தரமேரூர் கல்வெட்டு எங்க இருக்கு? காஞ்சிபுரம் பக்கம் இருக்குன்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். ஸோ அதுல பாத்தீங்க சொன்னா அந்த கல்வெட்டுல என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னா, கிராம நிர்வாகத்தை எவ்வளவு கமிட்டிஸா பிரிச்சிருந்தாங்கன்னா 30 கமிட்டிஸா பிரிச்சிருந்தாங்க. இது டிஎன்பிஎஸ்சில ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 30 கமிட்டியா பிரிச்சு ஆண்டாங்கன்னு சொல்றாங்க. இந்த உத்தரமேரூர் கல்வெட்டு யார் பீரியட்ல இருந்து எடுத்தாங்கன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, முதலாம் பராந்தக சோழன் பீரியட்ல கண்டுபிடிச்சாங்க. உத்தரமேரூர் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது முதலாம் பராந்தக சோழன் பீரியட்ல. நம்ம நோட்ஸ்ல ரொம்ப கிளியரா கொடுத்துருக்கோம், ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்கு. சவுத் இந்தியன் ஹிஸ்டரின்னு சொல்லிட்டு டாபிக் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் த இன்கரெக்ட் மேட்ச் அப்படின்னு கொடுத்துருக்கு. பிறகு ராஜராஜ சோழா 1 அப்படின்றது அவருக்கு டைம் அந்த மேட்சிங் இல்லை, 1010 அந்த பீரியட்ல வராது. ராஜேந்திர சோழா இல்லை. ஆக்சுவலா வந்து 3ஆம் குலோத்துங்க சோழன் இருக்கார் இல்லைங்களா, இவருடைய பீரியட் ஆக்சுவலா பாருங்க 1218 முடிஞ்சிருது, 1218 முடிஞ்சிருது. உங்களுக்கு ஆன்சரே தெரியல அப்படின்னா கூட பாருங்க, கொஸ்டின் அப்ரோச் பண்றதுக்கு சோழர்கள் சாம்ராஜ்யம் எப்ப முடியுதுன்னு சொல்லி இப்ப சொன்னோம், 3ஆம் ராஜேந்திர சோழன் தான் கடைசி ஆட்சியாளர். வந்து அரௌண்ட் வந்து 1280 அந்த பீரியட்லயே வம்சமே முடிஞ்சது. 1300க்குள்ள பாண்டியாஸே கிடையாது, சோழாஸே கிடையாது. ஆக்சுவலா ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்த டேட்டா 3000 அப்படி வருது. ஆக்சுவலி இந்த டேட்டா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நான் சொன்ன ஒரு லாஜிக் சொல்றேன் பாருங்க, 3 ஒரு மாதிரி இன்னொன்னு வேற ஒரு மாதிரி இருந்தா உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னா ஆன்சர் மார்க் பண்ணுங்க. ஒரு சும்மா லாஜிக் அது பண்ணிருந்தீங்கன்னா ஆன்சர் வந்து வந்திருக்கும். ஸோ கீழே வர்ற ஆளுங்கள்ல யார் வந்து அடிமையா இல்லாம சுல்தானா வந்தது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிமை வம்சத்துல யாரும் இல்லைன்னு அர்த்தம். ஆக்சுவலா யார் இல்லை? அலாவுத்தீன் கில்ஜி வந்து இல்லை. ஆக்சுவலா அலாவுத்தீன் கில்ஜியை ஃபவுண்ட் பண்ண டினாஸ்டிக் பேர் கில்ஜி வம்சம்.
ஸோ குதிரை மேல வந்து சௌஹான் விளையாட்டு விளையாடும் பொழுது கீழே விழுந்து இறந்தது யாருன்னு சொல்லி பார்த்தோம், குத்புதீன் ஐபக். இயர் வந்து 1210. 1206 டெல்லி சுல்தான் ஆட்சி ஃபவுண்ட் பண்ணாரு. ஜஸ்ட் 4 இயர்ஸ் தான் இருக்காரு, அதுக்கப்புறம் இறந்துடுறாரு ஆக்சுவலா. நெக்ஸ்ட் வந்து ரூலர்ஸ் வந்து குரோனாலஜி கேட்டிருக்காங்க. ரூலர்ஸ் குரோனாலஜி பாருங்க, இதுல என்ன அப்படின்னா தெரிஞ்சதுன்னா பரவாயில்ல, ஏதாவது ஒரு ஈவெண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். குத்புதீன் ஐபக்கை பத்தி என்ன படிக்கிறோம், டெல்லி சுல்தான் ஆட்சி அவர் தான் ஃபவுண்ட் பண்ணார். ஓகேங்களா, டெல்லி சுல்தான் ஆட்சி நிறுவனது யாரு, குத்புதீன் ஐபக். இயர் வந்து 1206. ஒரு இயர் எழுதிக்கோங்க. பால்பன் வந்து 3வது 4வது வர்றாரு, அடிமை வம்சத்துல வர 4வது அரசர் பேர் வந்து பால்பன். சரியா? நெக்ஸ்ட் வந்து இல்துமிஷ் பத்தி என்ன பார்த்தோம், இல்துமிஷ் பத்தி செங்கிஸ்கான் இஷ்யூன்னு பார்த்தோம் இல்லையா. செங்கிஸ்கான் வந்து மங்கோலிய அரசு துரத்தினாரு, இவர் அடைக்கலம் கொடுக்கலன்னு சொல்லி 1241 நடந்துச்சு. நசுருதீன் முகமது ஷா துக்லக் எங்க படிச்சோம், தைமூர் வந்து படையெடுத்து வந்த பீரியட் 1398. ஸோ இதை ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். குத்புதீன் ஐபக் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டெல்லியில 7 நகரங்களுக்கு நிறுவனத்துக்கு அடிக்கல் நாட்டினார், ஃபவுண்டேஷன் ஸ்டோன் பண்ணாருன்னு சொல்லி எங்க பண்ணார் அப்படின்னாக்கா மெஹரல்லி அந்த இடத்துல பண்ணாராம். ஆக்சுவலா டெல்லி வந்து 7 சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, பாம்பேவை 7 ஐலண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 7 குட்டி தீவுகள் சேர்ந்தது பாம்பேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டெல்லி 5 சின்ன சின்ன சிட்டிஸ் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த சுல்தான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு கொள்கை, பக்கத்துல நாடு பிடிக்கணும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லாம பதவிக்கு வந்தப்ப ஃப்ரெஷ்ஷா வந்து இன்வேஷன் பண்ணாத ஆள் யாருன்னு கேட்குறாங்க. சண்டை போட்டு போய் அக்ரெஷனா இருக்கணும்னு இல்லாம இருக்கிறத இது வரைக்கும் கெயின் பண்ணதை சேஃப்டியா பார்த்துக்கிட்டா போதும் அப்படி நினைச்சது பால்பன். ஆக்சுவலா அவர் வந்து அனெக்சேஷன் அக்ரெஷன்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணல, அது வரைக்கும் வந்து அதை கன்சாலிடேட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ கியாசுதீன் பால்பன் அடிமை வம்சத்துல வரக்கூடிய 4வது ரூலர் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் தாராசுராம் டெம்பிள்னு ஒரு டெம்பிள் இருக்கு ஆக்சுவலா. தாராசுராம் அப்படி கோயில் அப்படின்னு, தாராசுராம் ஐராதீஸ்வரர் கோயில் அப்படின்னு ஒரு சுவாமி மலை பக்கம் இருக்கு ஆக்சுவலா. இந்த கோவிலை யார் கட்டினாங்க அப்படின்னா 2ஆம் ராஜராஜ சோழன் அவர் கட்டியிருக்காரு ஆக்சுவலா. யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ நியூஸ்ல வந்தது போன வாரம், நியூஸ் பார்த்தீங்களா? யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ல தமிழ்நாட்டில இருந்து ஒரு இடத்த சேர்த்தாங்க. நியூஸ் ஏதாவது வாட்ச் பண்ணீங்க? நோ. ஓகேவா? சரி. செஞ்சி கோட்டை இருக்கு இல்லைங்களா, மராத்திய மன்னருடைய கோட்டை செஞ்சி கோட்டை. மொத்தம் 12 கோட்டை இருக்கான், இன்க்ளூடிங் செஞ்சி கோட்டை. இங்க தமிழ்நாட்டில் 1, அங்க மகாராஷ்டிரால 11. இந்த 12ஐயும் வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்னு லிஸ்ட் இருக்கு ஆக்சுவலா, அதுல ஆட் பண்ணியிருக்காங்க. அதுல ஆட் பண்ண என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவல்ல அதை மானிட்டர் பண்ணுவாங்க. இன்டர்நேஷனல் மெயின்டெனன்ஸ் சூப்பரா இருக்கும் ஆக்சுவலா. நம்ம தொல்லியல் துறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை விட இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவாங்க. கொஸ்டின் கேட்டா கேட்பாங்க பாரு. சிவாஜியுடைய செஞ்சி கோட்டை. ஓகேங்களா, சிவாஜி அங்க இருந்தார் 1778 அந்த பீரியட்ல நம்ம படையெடுத்து வந்தா நம்ம படிச்சிருக்கோம். கட்டினது அவங்க கிடையாது, கட்டின ஃபவுண்டர் வேற. ஒரு கோவில் அப்படிதான், கோயில் உருவாக்குனவங்க வேற, ஒர்க் பண்ணவங்க வேற, அப்படி நிறைய இருக்கு ஆக்சுவலா. சிவாஜி வந்து பாத்தீங்கன்னா 12 கோட்டைகள் வச்சிருந்தாரு. அதுல குறிப்பா செஞ்சி கோட்டையை பத்தி என்ன சொன்னாங்கன்னா, யாருமே உள்ள வர முடியாதான், ஜஸ்ட் லைக் தட் உள்ள வந்துட முடியாதான். அந்த மாதிரி பயங்கர பாதுகாப்பான கோட்டையாம், மேல கீழே எல்லாம் ஏறி ரொம்ப ஸ்ட்ரெயின்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல வந்து இந்த யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் இருக்கு இல்லையா, அதுல இதுக்கு முன்னால 5 இடம் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. அந்த 5ல வந்து சோழர்களுடைய 3 கோவில் இருக்கு ஆக்சுவலா. ராஜராஜ சோழன் கட்டினது தஞ்சாவூர் பெரிய கோவில், பிரகதீஸ்வரர் கோவில். அவருடைய பையன் கட்டினது ராஜேந்திர சோழன். இன்னைக்கு மோடி வராது ஆக்சுவலா நாளைக்கு. அதுக்கு பேர் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில், ரொம்ப சூப்பரா இருக்கு ரெண்டுமே. சரியா? கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் பேர். இந்த 2ஆம் ராஜராஜன் கட்டின தராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில். இந்த 3 சோழர்களுடைய கோவில். அப்புறம் ஊட்டி ட்ரெயின் இருக்கு இல்லையா, நீல்கிரி மவுண்டன் ரயில்வேஸ் என்எம்ஆர்னு சொல்லுவாங்க அது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம். மகாபலிபுரத்துக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில், என்னது, கல்லில் ஒரு கவிதைன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக ஸ்டோனாக கிடக்கும்ல, ஸ்டோன்ஸ் கல்ச்சர் இங்கே இந்தியாவிலே ஃபேமஸ் வந்து அங்கே. அந்த மகாபலிபுரத்தில் அந்த பஞ்சபாண்டவர் கோவில் சொல்லி சொன்ன ஞாபகம் இருக்கா, முதலாம் நரசிம்ம பல்லவன் கட்டின கோவில், அதுவும் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் மென்ஷன். 5 சைட் இருக்கு ஏற்கனவே, இப்போ இதை ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்ன காரணத்தினால அழிஞ்சு சொல்றதுல என்ன மிஸ்மேட்ச் இருக்கு, இந்த எபிடெமிக் டிசீஸ் வந்து இந்த ஹோல்ஸ் அப்படின்றது சொல்லலை, அது மிஸ்மேட்சா இருக்கு ஆக்சுவலா. பாருங்க சோழ சாம்ராஜ்யம், பிற்கால சோழ சாம்ராஜ்யம். பாருங்க அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணீங்க இல்லையா, பாருங்க அந்த கொஸ்டினுக்கு இங்க ரிலேஷன்ஷிப் இருக்கு பாருங்க. 3ஆம் ராஜேந்திர சோழன் தான் கடைசி ஆட்சியாளர். ஓகேங்களா, பாருங்க இயர் மென்ஷன் பண்ணிருக்கு 1279. எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது 2-3 கொஸ்டின் ரிலேட்டடா வரும்னு சொல்லுவாங்க.
ஓகேங்களா? கொஞ்சம் செக் பண்ண அதான் ஒரு கிளான்ஸ் பண்ண சொன்னேன் நான். அதான் கொஸ்டின் பேப்பர் வாங்கினா 5 நிமிஷம் ஒரு கிளான்ஸ் பண்ணணும். பாருங்க இங்கே வந்து ஆன்சர் வந்திருக்கு. அங்கே நம்ம 1428 சரியில்லைன்னு சொன்னோம் இல்லையா? குலோத்துங்க சோழர் சம்திங் போட்டு சரியில்லைன்னு சொன்னோம். பாருங்க இது சோழாஸ் பீரியட் எண்ட் ஆயிடுச்சு அப்பவே. 1279ல வம்சமே போச்சு. நம்ம 1428ல அவங்க இல்லவே இல்லை. ஒன்று லாஜிக்கில் போட்டிருக்கணும், இல்லை பாருங்க கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணால் ஆன்சர் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோழ சாம்ராஜ்யத்தை வந்து கடைசியில் ஜெயிச்சு யார் ஜெயிச்சாங்க அப்படின்னா இரண்டாம் சடையவர்ம சுந்தர பாண்டியன் அப்படின்னு இருக்கு. இரண்டாம் சடையவர்ம சுந்தர பாண்டியன் ஜெயிச்சாரு, மூன்றாம் ராஜேந்திர சோழன் தோத்தாரு. ஸோ பாண்டிய வம்சம் எழுச்சி பெற்றது, பிற்கால சோழ வம்சம் வந்து எட்டாச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. மதுரை இருக்கு இல்லைங்களா, மதுரையை வந்து கூடல் நகர்னு சொல்லி அழைக்கிறாங்க. இலக்கியத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூடல் நகர் அப்படின்னு சொல்லி மதுரையை வந்து அழைக்கிறாங்க. இந்த தகவல் எதுல இருக்கு அப்படின்னு சொன்னாக்க புலிபான் கொம்பைங்கிற இடத்துல வந்து கல்வெட்டுல பொறிச்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டெல்லி சுல்தானிய ஆட்சியுடைய அதிகாரிகள், அதுல அமீல் அப்படின்னா என்ன? அமீல் அமீல் அப்படின்ற போஸ்டிங்க்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ஆக்சுவலா வந்து ரெவென்யூ கலெக்டர். இந்த பர்கானா அப்படின்ற டிவிஷன், ரெவென்யூ டிவிஷன் பேர் வந்து பர்கானா. அதுக்கு இன்சார்ஜ் ஆன ஆபீசர் பேர் வந்து அமீல். அவருக்கு என்ன மீனிங் அப்படின்னா ரெவென்யூ கலெக்டர், வருவாய் ஆய்வாளர் அப்படின்னு சொல்லி பேர் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அடையாள நாணய முறைன்னு ஒன்று கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? காயினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார், ஞாபகம் இருக்கா? சொன்னோம் இல்லையா? பிறகு 1330 வந்து அடையாள நாணய முறை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அந்த காப்பர் காயினுக்கு பேர் வந்து ஜிட்டால். ஓகேங்களா? ஜிட்டால். இதை வந்து இல்டுமிஷ் கொடுத்த சில்வர் காயினுக்கு பேர் வந்து டிக்கா. காப்பர் காயினுக்கு பேர் வந்து அதலத். இவர் கொடுத்த காயினுக்கு பேர் வந்து ஜிட்டால். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவருடைய நாட்டில் வந்து நாணயங்களை வெளியிடுறார். என்னது? செப்பு நாணயங்கள், அந்த சிவப்பு கலர்ல இருக்கும் இல்லையா, அதுல வந்து மின்ட் பண்ணி வெளியிடுறாரு. பட் இவர் அடிச்ச காயினுக்கும் மார்க்கெட்ல கோல்ட் ஸ்மித் எல்லாம் இருக்காங்க இல்லையா, பொற்கொள்ளர்கள், அவங்களும் இதே மாதிரி காயின் அடிக்கிறாங்க. ரெண்டுக்குமே டிஃபரன்ஸே இல்லை. அப்ப இது வேல்யூவா இருக்குமா, அது ஃபெயில்வா இருக்குமா? அதனால அது ஃபெயில் ஆச்சுன்னு சொல்லி நம்ம படிச்சோம். சரியா? பாருங்க, லார்ஜ் ஸ்கேல் மீட்டிங் ஆஃப் ஸ்பூரியஸ் காயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளச்சந்தையிலேயும் நாணயங்கள் வந்ததுன்னு சொல்றாங்க. சில கவர்மெண்ட் கரன்சிக்கும் வெளியில இருக்கிற கரன்சிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கணும். அவர் டிஃபரன்ஸ் இல்லாம விட்டுட்டு இருக்காரு ஆக்சுவலா. யாருடைய பீரியட்ல, ஓகேங்களா, முஸ்லிம் பீரியட்ல வந்து இஸ்லாமிய மதம், ஓகேங்களா, அரசாங்கத்தின் மதம், கவர்மெண்ட்டுடைய ரிலிஜியன் அப்படின்ற நிலை வந்து மாறுச்சுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலா முஸ்லிம்கள் ஆட்சி செய்யும் பொழுது எங்க இருந்தாலும் கவர்மெண்ட் அந்த ரிலிஜியனை ஃபாலோ பண்ண சொல்லும். இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படின்னு அதுக்கு பேர், இஸ்லாமிய நாடு அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஆக்சுவலா இந்தியாவில் வந்து அந்த டெல்லி சுல்தான்கள் முகலாயர்கள் பீரியட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுல கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும். கவர்மெண்ட் இஸ்லாம் தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லும். அந்த மாதிரி கவர்மெண்ட் இஸ்லாமை சப்போர்ட் பண்ண தேவையில்லை, அரசாங்கம் வேற மதம் வேறன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க. யார்? ஆக்சுவலா வந்து அக்பர். அக்பர் ஆக்சுவலா எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு டிஸ்கஸ் பண்ணாரு. வேற்ற மதத்தினர்ல படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஃபத்தேபூர் சிக்ரி பில்டிங்ல அதை வந்து முஸ்லீம் மத தலைவர்கள் ஒத்துக்கல, அப்போஸ் பண்ணாங்க. அப்படின்னும் போது நீங்க என்னை வந்து கிராஸ் பண்ணக்கூடாது, நான் வந்து நாட்டுக்கு மட்டும் ராஜா இல்லை, சுல்தான் கிடையாது, மதத்துக்கு இனிமேல் நான் தான் தலைவர் சொல்லிட்டு தவறுபடா ஆணை, பாருங்க 1579ல தவறுபடா ஆணை, அதுக்கு பேர் வந்து தமிழ், இங்கிலீஷ்ல இன்ஃபாலிபிலிட்டி டிக்ரி அப்படின்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமே மத தலைவரும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் என்ன பண்ணாரு, மதத்துடைய பவரும் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்றாங்க. அந்த அக்பர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வேற என்ன பண்ணாரு பாருங்க. 1582ல வந்து தீன் இலாஹி மதம் வந்து நிறுவனார். ஓகேங்களா? அக்பரை பத்தி படிச்சிருக்கோம் இல்லையா? அக்பர் பதவிக்கு வர்றது எப்போ வர்றாரு? 1556ல. வந்த உடனே என்ன நடக்குது? சின்ன குழந்தையா இருக்காரு, இரண்டாம் பானிபட் போர் நடக்குது. சரியா? 1556ல 20 வருஷம் கழிச்சு தான் அந்த அலிகாத்தி போர் நடக்குது, பேட்டில் ஆஃப் அலிகாத்தி. இயர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் இப்படி லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்பருடைய பீரியட்ல எல்லா ராஜபுத்திர அரசர்களும் அவருக்கு கீழ் பணிஞ்சிடுறாங்க, செட்டில் ஆயிடுறாங்க. ஒருத்தர் மட்டும் செட்டில் ஆகலன்னு சொன்னோம். மேவாரை ஆண்ட ராணா சங்கான்னு அவருக்கு பேர் ஆக்சுவலா. சரியா? ஸோ அந்த ராணா சங்கா கிட்ட ஃபைட் பண்றாரு, ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறாரு. அதுக்கு பேட்டில் ஆஃப் அலிகாத்தின்னு பேர். நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1576 இயர் வந்து. நெக்ஸ்ட் இந்த புதிய கேபிட்டல் வந்து ஃபவுண்ட் பண்ணார், ஃபதேபூர் சிக்ரி, ஞாபகம் இருக்கா? அக்பர் வந்து புதுசா ஒரு தலைநகரத்தை வந்து நிர்ணயிக்கிறார், ஃபதேபூர் சிக்ரி அப்படின்னு பேர். இதை ஃபவுண்ட் பண்ண வருஷம் பாருங்க 1569. ஆனால் கேபிட்டலாக ஃபங்க்ஷன் ஆன வருஷம் வந்து 1571லேருந்து 1585 வரைக்கும் இருந்தது ஆக்சுவலாக. அக்பருடைய கேபிட்டல், புதிய கேபிட்டல் பேர் வந்து
ஃபத்தேப்பூர் சிக்ரி அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலா. சீத்தலை சாத்தனார் வந்து மணிமேகலை எழுதினார் சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா தமிழ்ல. அந்த அவர் எந்த ஊர்க்காரன்னு கேட்டிருக்காங்க. அவர் மதுரையை சேர்ந்தவர் ஆக்சுவலா. சீத்தலை சாத்தனார் வந்து மதுரை ஊரை சேர்ந்தவர். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த தென்னிந்திய அரசுகள் படிச்சோம் இல்லையா, அதுல யார் என்ன லிங்க் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பொய்சாளர்கள் டைட்டில் போடும்போதே துவார சமுதிரத்தை ஆண்ட பொய்சாளர்கள் அப்படிதான் சொல்லியிருக்கோம். வாரங்கல்லை ஆண்ட காக்கடியர்கள் அப்படின்னு சி ஆன்சர் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் த இன்கரெக்ட் மேட்ச். பாருங்க, இந்த இன்கரெக்ட் மேட்ச்ல என்ன சொல்லியிருக்காங்க. இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் யார்? நம்ம குப்தாஸ் பீரியட் படிச்சோம் இல்லையா, குப்தாஸ் பீரியட்ல இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்டா மிலிட்டரி அச்சீவ்மெண்ட் பண்ணது யார்? சமுத்திரகுப்தர். தென்னிந்தியாவை வட இந்தியாவை எல்லாருமே அச்சீவ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவருக்கு வந்து விஎஸ் வித் இந்த வரலாற்று அறிஞர் வந்து இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்திருக்காரு. ஸோ இது வந்து குமாரகுப்தர் கிடையாது ஆக்சுவலா. ஸோ ஆன்சர் வந்து அதுதான் ஆக்சுவலா. மற்றதெல்லாம் சரியா பாருங்க. கவிராஜர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சமுத்திரகுப்தர். தன்னை வந்து வீணை வாசிக்கிற மாதிரி காயின்ஸ் எல்லாம் வெளியிட்டான்னு படித்தோம். பிடாரி ஒற்றைப்பாறை கொடுத்த கல்வெட்டு ஸ்கேந்த குப்தாவை பத்தி சொல்லுது. குப்த வம்சத்தை உண்மை நிறுவியவர் யார் அப்படின்னா சந்திரகுப்தாவன். இந்த டேட்டா ஃபுல்லா கொடுத்துருக்கு. ஆக்ரா நகரத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்கிறாங்க. சிக்கந்தர் லோடி. இதுவும் எக்ஸாம்ல வந்த கொஸ்டின் ஆக்சுவலா. ஆக்ரா நகரம் யாரால் நிறுவப்பட்டது? 1504 சிக்கந்தர் லோடியால வந்து நிறுவப்பட்டது. விவசாயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்து ஒரு துறையை உருவாக்குனது யார்? திவான் ஹி கோயி அப்படின்னு அதுக்கு பேர். பாருங்க, திவான் ஹி கோயி அப்படின்னு சொல்லி விவசாயத்துக்குன்னு தனியா ஒரு துறை உருவாக்குனது யார் அப்படின்னா முகமது பின் துக்ளக். அதே மாதிரி மிலிட்டரி டிபார்ட்மெண்ட் திவானி அர்ஜ் அப்படின்னு பேர், அது உருவாக்குனது பால்பன். ஸோ 5, 6, 7 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காது. யார் இதை உருவாக்குனாங்க, என்ன மீனிங், அந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா கொஸ்டின்ஸ் பிக் பண்ணுவாங்க. இரண்டாவது ஆப்கானிய அரசு இந்தியாவில் நிறுவியவர் யாருன்னு கேட்கிறாரு. ஆக்சுவலா ஷெர்ஷா சூரி. இதுக்கு முன்னால் ஆப்கானிஸ்தான்ல ஆப்கானிய அரசு வந்து இருந்தது ஸ்டார்டிங்ல. ஓகேங்க, கனிஷ்க பேரஸ் அப்படின்லாம் இருந்தது ஆக்சுவலா. இவங்க பீரியட்ல இவர் ஷெர்ஷா சூரியுடைய ஆரிஜின் வந்து ஆப்கானிஸ்தான், அதை மீன் பண்ணி சொல்றாங்க ஆக்சுவலா. இரண்டாவது ஆப்கானிய அரசு ஷெர்ஷா சூரியால் இந்தியா நிறுவப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஷெர்ஷா சூரியுடைய பீரியட் என்ன ஞாபகம் இருக்கா? ஹுமாயூன் வந்து 15 வருஷம் நாடு இல்லாம இருந்தார் இல்லையா, அந்த பீரியட் இவர் இங்க ஆண்டார். 1540 1555 வரைக்கும். இக்தா சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்கா இல்லையா, இக்தா முறைன்னு சொல்றோம் இல்லையா, இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா. அரசாங்கத்துல வந்து வேலை செய்யற அந்த உயர் அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு பதிலா, காசா சம்பளம் கொடுக்கறதுக்கு பதிலா என்ன பண்ணாங்க, நிலத்தை பிரிச்சு இந்த ஏரியா ஃபுல்லா நீ மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த சிஸ்டம். இக்தா சிஸ்டம் கொண்டு வந்தது யாரு? இல்துமிஷ். அதை எடுத்தது யாரு? பின்னால வந்து அலாவுத்தீன் கில்ஜி. பாளையக்காரர்கள் சிஸ்டமும் இக்தா சிஸ்டமும் ஒரே சிஸ்டம், ஒரே மாதிரி முறைன்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா. டெல்லி சுல்தானிய ஆட்சி நடந்தது இல்லையா, அதனுடைய அஃபீஷியல் லாங்குவேஜ் என்ன ஃபாலோ பண்ணாங்க? பார்சீக மொழி. சரிங்களா? முஸ்லீம் பீரியட் ஃபுல்லாவே அவங்க ஃபாலோ பண்ணது பெர்ஷியன் லாங்குவேஜ். ஸோ அஃபிஷியலா இந்த பெர்ஷியன் லாங்குவேஜ் வந்து 1835 பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கும் பொழுது மாறுச்சு. இங்கிலீஷ் மீடியம் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு படிச்ச ஞாபகம் இருக்கா? அப்ப இங்கிலீஷ் வந்துருச்சு, அப்ப பெர்ஷியன் எடுத்துட்டாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து பிகேம் அஃபிஷியல் லாங்குவேஜ். கொண்டு வந்தது யாரு? வில்லியம் பென்டிக் பிரபு பீரியட்ல. அதுக்கு காரணமா இருந்தது யார் ஆக்சுவலா? மெக்காலே பிரபு. அதுக்கு இங்க இருந்து சப்போர்ட் பண்ண சமூக சீர்திருத்தவாதி டாக்டர் ராஜாராம் மோகன் ராய். நெக்ஸ்ட் விஜயநகர பேரரசு இருக்கு இல்லைங்களா, விஜயநகர பேரரசு யார் பீரியட்ல உருவாச்சுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கீழே கொடுத்துருக்காங்க, ஹர்ஷவர்தனா, பால்பன், அலாவுத்தீன் கில்ஜி, முகமது பின் துக்ளக், இப்படி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா. உங்களுக்கு ஒன்று ஆக்சுவலா டைரக்டா விஜயநகர பேரரசுடைய ஃபவுண்டிங் இயர் தெரியணும் டைரக்டா, இல்லாட்டி ஈவெண்ட்ஸ் ரிலேட் பண்ணி பார்க்கலாம். விஜயநகர பேரரசுடைய பீரியட் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 1336, அதுல இருந்து 1565. 1565ல என்ன போர் நடந்தது? தலைக்கோட்டை போர், ராக்ஷதங்காடி போர் அப்படின்னு நடந்தது. ஃபவுண்ட் பண்ண பீரியட் 1336. ஸோ அந்த பீரியட்ல யார் இருந்தாங்கன்னா அலாவுத்தீன் கில்ஜி இருந்தார். கிருஷ்ணதேவராயில வந்து எழுதப்படாதது எதுன்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலா. பாருங்க, உஷா பரிணயம், அமுக்த மால்யவதா, ஜாம்பவி கல்யாணம், அதெல்லாம் அவர் எழுதியிருக்காரு. குமார சம்பவம் எழுதுனது யாரு? காளிதாசர். பாருங்க, கிருஷ்ணதேவராயர் எழுதுனது 3 தான். இந்த 3 உஷா பரிணயம், அமுக்த மால்யவதா, ஜாம்பவி கல்யாணம். இந்த அமுக்த மால்யவதா அப்படின்னு தெலுங்குலையும், மற்ற 2 வந்து சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்லயும் எழுதியிருந்தாரு சொல்லி படிச்சிருக்கிறோம் ஆக்சுவலா.
கிருஷ்ணதேவராயர் வந்து இந்த அமுக்த மால்யவதா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு இல்லையா, அந்த புக்கு என்ன லாங்குவேஜ்ல எழுதியிருக்காருன்னு கேட்டிருக்காங்க, தெலுங்கு லாங்குவேஜ்ல. ஸோ மற்ற ரெண்டும் வந்து சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல எழுதியிருக்காரு. இதெல்லாம் படிக்கணுமா, இல்லை எல்லாமே கேட்டு வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க பாருங்க, மேட்ச் பண்றதுக்கு தெரியணும் ஆக்சுவலா. செங்கிஸ்கான் இஷ்யூ எப்ப நடந்தது, இல்டுமிஸ் பீரியட்ல, ஞாபகம் இருக்கா, 1241. சரியா. இபின் பட்டுவா அப்படின்ற ஒரு மொரோக்கோ நாட்டு பயணி முகமது பின் துக்ளக் பீரியட்ல வந்தாரு, 1325 அவருடைய பீரியட்ல. மொரோக்கோ நாட்டு பயணி இபின் பட்டுவா. நான் எழுதும்போது யூபிஎஸ்சி கொஸ்டின் எல்லாம் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஃபாஹியான் எங்க வந்தாரு, நான் கிளாஸ் எடுக்கும் போதே சொல்லியிருக்கேன், ஃபாஹியான் சந்திரகுப்தா 2 பீரியட்ல இந்தியாவுக்கு வந்தார். இன்னொன்று நிக்கோலா காண்டே வந்து கிருஷ்ணனுடைய பீரியட்ல வந்தார். ஸோ ஏ வந்து ஆன்சர் ஆக்சுவலா. பார்க்கலாம். ஆமா ஆமா ஆமா, சந்திரகுப்த விக்ரமாதித்யா, இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்லி மீன் ஆகுது ஆக்சுவலா. இதுவும் மீன் ஆகுது. அவருக்கு பேர் பட்டம் கொடுத்துருக்குது, விக்ரமாதித்யன் ஒரு பட்டம் கொடுத்துருக்குறாங்க, மீன் ஆகுது. இதுவும் சந்திரகுப்த மௌரியா அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா இரண்டாம் சந்திரகுப்தன் வரணும், கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அவருக்கு ஆக்சுவலா என்ன வரணும், இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ நெக்ஸ்ட் இன்கரெக்ட் மேட்ச் கொடுத்துருக்கோம். என்ன இன்கரெக்ட் மேட்சுக்கு, நவரத்தினங்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் யாருடைய அவையில் இருந்தாங்க, இரண்டாம் சந்திரகுப்தருடைய அவையில் இருந்தாங்க. 9 பேர் கொண்ட அறிஞர்கள், காளிதாசன் அவங்க எல்லாம் இருந்தாங்கன்னு சொன்னோம். ஹிவான் சுவாங் சமுதிரகுப்தருடைய அவைக்கு வந்தாருன்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல, ஹிவான் சுவாங் யாருடைய அவைக்கு வந்தாருன்னா ஆக்சுவலா அர்ஷருடைய அவைக்கு தான் வந்தார் ஹிவான் சுவாங். ஸோ அது வந்து மிஸ் மேட்ச். அலகாபாத் பாரித்தூன் கல்வெட்டு யாரு ரிலேட் ஆகுது, ஹரிசேனர். குப்தர்கள் வந்து எண்டானதுக்கு காரணம் வந்து ஹூனர்கள் படையெடுப்புன்னு சொல்லுவாங்க. ஹுனாஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க, ஹூனர்களுடைய படையெடுப்பால் அவங்க அழிஞ்சாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. குதுப் ஷாஹி வம்சம், ஆக்சுவலா பாமினி சுல்தான்கள் டாபிக் இருக்கு இல்லையா, அதுல குதுப் ஷாஹி வம்சத்தை நிறுவியவர் யாருன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, குலி குதுப் ஷா. குதுப்புன்றிருக்கு, குதுப்புன்றிருக்கு. சரியா, ஆன்சர் வந்து ஓகே. ஸோ ஆக்சுவலா இந்த குதுப் ஷாஹி வம்சம் எதை கேபிட்டல் வச்சிருந்தாங்கன்னா கோல்கொண்டா. கோல்கொண்டையாவை ஆண்ட குதுப் ஷாஹி வம்சம் அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலா. பாமினி சுல்தான்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்ப வந்து இந்தியாவில் எண்டானாங்கன்னு சொல்றாங்க. எப்ப எண்டானாங்க, எப்ப முடிஞ்சது அப்படின்னு சொன்னா பாருங்க, 1526-27 அவங்களுடைய எண்டு பீரியட். ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ண பீரியட் வந்து 1347, பாமினி சுல்தான்களுடைய பீரியட் 1347 to 1527. நெக்ஸ்ட் வந்து கிருஷ்ணதேவராயருடைய பீரியட்ல விஜயநகர பேர் சேர்ந்தது இல்லையா, அதுல 4 வம்சங்கள் இருந்தது. அந்த 4 வம்சங்களும் என்னென்ன இருக்கு ஆர்டரா, சங்கம வம்சம், சலுவ வம்சம், துளுவ வம்சம், அரவிட வம்சம் அப்படின்னு இருக்கு பேர் ஆக்சுவலா. பாருங்க, இந்த கொஸ்டின் வந்து ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. பாமினி சுல்தான்கள் கடைசியில் 5ஆ உடைஞ்சிடுறாங்க, அந்த 5 இடத்தினுடைய வம்சம் கேபிட்டல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மிஸ் அது வந்து ஏ ஆன்சர் ஆக்சுவலா. பாருங்க, வெனிஸ் நாட்டு பயணி மார்க்கோ போலோ அப்படின்னு ஒருத்தர் வந்து இந்தியாவுக்கு விஜயம் செஞ்சார். யாருடைய பீரியடு அவைக்கு வந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க, பாண்டியருடைய அவைக்கு வந்திருக்காங்க. மாலிக் கஃபூர் மதுரையை ஆண்ட பொழுது, மதுரைக்கு ரீச் ஆனப்ப அலாவுதீன்களுடைய படைத்தளபதி மாலிக் கஃபூர் 1311 தென்னிந்தியாவுக்கு வந்தாருன்னு சொல்றோம் இல்லையா, அப்ப பாண்டிய வம்சத்துல யார் ஆண்டுகிட்டு இருந்தாங்க, வீரபாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேர். ஆக்சுவலா பேர் வந்து வீரபாண்டியன். ஆக்சுவலா பெரியவன் பேர் சுந்தரபாண்டியன். அவர் என்ன பண்ணுவார், அவங்க அப்பா வந்து பெரியவனை விட்டுட்டு சின்னவனுக்கு வந்து ராஜாவாக்கி விட்டுருப்பார், அதனால கோவப்பட்டவன் கூப்பிட்டுருப்பான். இதில் ஹிஸ்டரி மாறி போச்சு. ஆக்சுவலா மதுரை இருக்கு இல்லைங்களா, இந்த மதுரையில வந்து டெல்லி சுல்தான்களுக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்க அவங்க. ஆக்சுவலா 1311 மாலிக் கஃபூர் வந்து மதுரை வந்து ரூட் போட்டு கொடுத்துட்டு போயிட்டார் அலாவுதீன் கில்ஜி பீரியட்ல. அதுக்கடுத்து முகமது பின் துக்ளக் வந்தார் இல்லையா, அவங்க பர்பஸ்ஃபுல்லாவே வந்து தென்னிந்தியாவில் 5 ஆக்சுவலா வந்து சுல்தான் ஆட்சி நடந்தது. வட இந்தியாவில் இருந்த சுல்தான்களுக்கு அடிமையா 5 ஏரியா இருந்தது. அதுல ஒண்ணு மதுரை சுல்தான்கள். அதுக்கு பேரு மதுரை சுல்தானிய ஆட்சி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு ஆக்சுவலா. ஆனா அவர் வந்து 1335-36 அந்த பீரியட்ல 35-36 பீரியட்ல ஆக்சுவலா நார்த் இந்தியாவில் டெல்லி சுல்தான் ஆட்சி இருக்கு இல்லையா, அதுல இருந்து நாங்க தனியா போய்க்கிறோம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு வந்துட்டார். இவரும் வந்தாரு, தேவகிரி நான் சொன்னேன் இல்லைங்களா, அவர் தனியா போனாரு, விஜயநகர பேரரசு தனியா போச்சு, பாமினி பேரரசு தனியா போச்சு.
ஓகேவா? யாருடைய பீரியட்ல? இந்த 1335ல. ஸோ மதுரையில வந்து சுல்தானி ஆட்சி ஏற்படுத்துறது யார் அப்படின்னு கேட்டா ஆக்சுவலா ஹசன் ஷான் பேர் பாருங்க, ஜலாலுத்தீன் ஹசன் ஷா அப்படின்னு பேர். 1347 மதுரையில சுல்தான் ஆட்சி ஏற்படுத்தினார் அவர் வந்து ஆக்சுவலா. பாண்டியர்களுடைய பீரியட்ல வந்து காயல்பட்டினம் அப்படின்ற ஒரு துறைமுக நகரம் இருந்தது. அது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு ஆக்சுவலா. சிவாஜி பீரியட்ல நடந்தது. புரந்தர் உடன்படிக்கைன்னு கேட்டிருக்கோம் இல்லையா? யாருக்கு யாருக்கு இடையில நடந்தது கேட்டிருக்காங்க. ராஜா ஜெய்சிங் அவருக்கு இடையில நடந்தது சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, சிவாஜியை பத்தி டோட்டல் டீடைல் சும்மா ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கு, கொஞ்ச நாள் புரிஞ்சுக்கோங்க. சிவாஜி வந்து மராத்திய பேரரசை ஃபவுண்ட் பண்ணாருன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸ்டார்ட் பண்ண பீரியட் வந்து 1627. ஸோ சிவாஜியை வந்து அட்டாக் பண்ண, என்கவுண்டர் பண்ண ஆப்போசிட்ல வராங்க. ஃபர்ஸ்ட் யார் வராங்க? பிஜப்பூர் சுல்தான் வந்து ஆள் அனுப்புறாரு 1659ல. அவருக்கு பேர் அப்சல் கான். அவர் தான் என்ன பண்ண, வயிற்றை விட்டு கிழிச்சு குடல்ல நகத்தோடு எடுக்கிறான்னு சொல்லி படித்தோம். அதுக்கடுத்து அவுரங்கசீப், முகலாய பேரரசு அவுரங்கசீப் வந்து அதுக்கடுத்த வருஷம் 1660ல முகலாய பேரரசுடைய தக்கான ஆட்சியாளர் சைஸ்டா கான் அனுப்புறார். அவர் விரல தான், துண்டு விரல வந்து கட் பண்ணிடுறான்னு சொல்லி படித்தோம். நெக்ஸ்ட் 1665ல ஆம்பரை ஆண்ட ராஜா ஜெய்சிங் அவர் வந்து அவுரங்கசீப் ரெண்டாவது ஒரு ஆள் அனுப்புறாரு. அவர் வந்தப்பதான் என்ன பண்ண, சிவாஜி வந்து செட்டில் ஆயிடுறாரு. ஸோ ரெண்டு பேருக்கு என்ன பண்றாங்க, ஒரு உடன்படிக்கை சைன் பண்ணாங்க. அந்த உடன்படிக்கைக்கு பேரு புரந்தர் உடன்படிக்கைன்னு பேர். பாருங்க 1665ல இந்த டேட்டா அவ்வளவுதான் அதுல இருக்கிறது ஆக்சுவலா. அதுக்கப்புறம் சிவாஜி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முடிசூட்டிக்கிறார் சத்ரபதினு சொல்லி, கொரோனேஷன் சொல்லுவோம் இல்லையா? 1774ல அவருடைய ஹெட் குவார்டர்ஸ் பேர் வந்து ரெய்கார் கோட்டைன்னு சொல்லுவாங்க. ரெய்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க வந்து சத்ரபதியா முடிசூட்டிக்கிறார். அதுக்கு பயங்கரமா கஜானா காலி பண்ணி பணம் செலவு பண்ணிட்டு தான், பணம் வேணுன்றதுக்காக தான் சவுத் இந்தியா மேல படையெடுத்து வந்தார். எந்த பகுதிக்கு வந்தாருன்னு பார்த்தோம், கர்நாடிக் பகுதிக்கு வந்தார். அப்பதான் செஞ்சிக்கோட்டையை வந்து அட்டாக் பண்றாரு. ஐ திங்க் 77, 78ல 1777, 1778ல ஓகேங்களா? தென்னிந்தியாவை படையெடுத்து வர்றாரு. அப்பதான் செஞ்சிக்கோட்டையை கைப்பற்றுறாரு. அப்புறம் 1780ல வந்து இறந்து போயிடுறாரு. பாமினி அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்ட வருஷம் எது? 1347. 1347ல பாமினி அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்டது. யார் உருவாக்குனது? ஹசன் கங்கு பாமினி அப்படின்னு அவருக்கு பேர் ஆக்சுவலா. அக்பருடைய நில வருவாய் முறைக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த 3 பேர்லயும் சொல்லுவாங்க. தோடர் மாவட்ட நில வருவாய் முறை, பந்தோபஸ்த் சிஸ்டம், ஜப்தி சிஸ்டம் அப்படின்னா அதுக்கு பல பெயர்கள், எல்லா பேரும் இருக்கு ஆக்சுவலா. அக்பருடைய நில வருவாய் முறை இருந்தது ஆக்சுவலா. நெக்ஸ்ட் வந்து துக்ளக் வந்து அரியணை ஏறிய வருஷம் 1325. துக்ளக் வம்சத்துல யார் ஃபர்ஸ்ட் வராங்க? முகமது பின் துக்ளக். மதுரை சுல்தானி ஆட்சி ஏற்படுத்தப்படுறது ஆக்சுவலா 1333 போட்டிருக்கோம். 1335 வரைக்கும் ஓகே. 33லேருந்து 35 வரைக்கும் அப்படின்னு பீரியட் ஓகே. மாலிக் கஃபூர் தென்னிந்தியாவை படையெடுத்து வந்து சேர்ந்த ஆண்டு வந்து 1312. இதெல்லாம் கரெக்டா இருக்கு ஆக்சுவலா. விஜயநகர பேரரசு ஃபவுண்ட் பண்ணது எப்போ? 1336ல ஃபவுண்ட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? 1336ல விஜயநகர பேரரசு வந்து ஃபவுண்ட் பண்ணோம். ஸோ இது வந்து ஆன்சர் ஆக்சுவலா கரெக்ட் இல்லை. நெக்ஸ்ட் தீன் இலாஹி மதம் இருக்கு இல்லையா? அக்பர் வந்து உருவாக்கின மதத்துக்கு பேர் வந்து தீன் இலாஹி. ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த தீன் இலாஹி மதம் எப்போ உருவாக்கினார் அவரு? 1582 இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்பர் உருவாக்கின மதம் தீன் இலாஹி. அது எப்படிப்பட்ட மதம்? எல்லா நல்ல மத கருத்துக்களையும் எடுத்து கொண்டு வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்தா ஒரு பையன் ரிசீவ் பண்ணல. அதை அண்டர்ஸ்டாண்ட். அவங்க அரசு சபையில் இருக்கக்கூடிய யாருமே ரிசீவ் பண்ணல. ஆனா யாரு? பீர்பால் மட்டும் ஃபாலோ பண்ணாங்க. அவருடைய ஃப்ரெண்ட் இல்லை, க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லை, அக்பர் பீர்பால் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அவர் மட்டும் தான் ஃபாலோ பண்ணாராம். 10-15 பேர் கூட ஃபாலோ பண்ணாங்க, டிராப் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. தன்னை 2ஆம் அலெக்சாண்டர் என்று அழைத்து கொண்டவர் யார்? தன்னை வந்து 2ஆம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அந்த ஹசன் கங்கு பாமினி. அவருக்கு இன்னொரு பேர் தான் அலாவுத்தீன் ஹசன் பாமன் சான் பேர். ஹசன் கங்கு பாமினி அவர் தன்னை 2ஆம் அலெக்சாண்டர்னு சொல்லி அடைச்சிக்கிட்டார். இந்த ஆண்டாள் இருக்கு இல்லையா, ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் இருக்கு இல்லையா, அதுக்குரிய ஆண்டாள் அம்மையார் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கதையை வந்து புக்கா எழுதுனது யாருன்னு கேட்டிருக்காங்க. அந்த கதையை தான் வந்து எந்த புக்ல எழுதியிருக்காரு? அமுக்த மால்யவதா புக்ல ஸ்டோரி என்னது ஆக்சுவலா? இந்த ஆண்டாள் அம்மையா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க திருப்பதி சாமியை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி நினைச்சாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா. சரி, அமுக்த மால்யவதான்றது ஆண்டாள் பற்றிய வாழ்க்கை வரலாறு ஸ்டோரி. நெக்ஸ்ட் வந்து அச்சுதப்ப நாயக்கர். இதுல பாதி வந்து எக்ஸாம் கொஸ்டின்ஸ் தான், பாதி ப்ரீவியஸ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ். அச்சுதப்ப நாயக்கர் நாயக் சிஸ்டம்ல நிறைய வருது. அதுல வந்து தலைக்கோட்டை போர் நடந்தது இல்லையா கடைசியில,
அதுக்கு அச்சுதப்ப நாயக்கர், தஞ்சாவூரை ஆண்ட அச்சுதப்ப நாயக்கர் வந்து ஹெல்ப் பண்ணாரு. இந்த தலைக்கோட்டை போர் நடந்தது இல்லையா, பாருங்க இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1565 தலைக்கோட்டை போர் நடந்தது. அதுல யார் வந்து விஜயநகர சாம்ராஜ்யம் நின்னாங்க அப்படின்னா ராமராயன், அவர் பேர் வந்து ராமராயன். இது ரெண்டுமே கரெக்ட் ஆக்சுவலா. ஸோ போத் 1 and 2 கரெக்ட். பக்தி இயக்கம் எதை ஆதரிக்கவில்லைன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆன்சர், இந்த கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்களா மேடம்? இதுதான் மேடம் போட்டிருக்கீங்க, சகோதரன் போட்டிருக்கீங்க. தமிழ்ல படிச்சு பாருங்க. இங்க பாருங்க, நான் கேட்கிறேன் பாருங்க, இந்த கொஸ்டின் படிச்சா உங்களுக்கு புரியலையே எதுவும்? பக்தி இயக்கம்னா என்ன சொன்ன, நம்ம சாமி கும்பிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சாமி எது கும்பிடணும்னு சொல்றோம்? முக்தி அடையணும்னு சொல்லியிருக்காங்க இந்து மதத்துல. மன தூய்மையா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அந்த பக்தி இயக்கத்துல வந்து இது பாருங்க, பலதார மனம், பல பேரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்களா? ஒருத்தனுக்கு ஒருத்தன் நம்ம கல்ச்சர் ஆக்சுவலா. பாருங்க, இதை படிச்சும் நீங்க ஆன்சர் பண்ணலையா? என்ன கேட்டிருக்கேன் ஆக்சுவலா, பக்தி இயக்கத்துல எது சப்போர்ட் பண்ணாத விஷயம் எதுன்னா மல்டிபிள் வைஃப் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறதுல பலதார மனம், இங்கிலீஷ்ல பாலித்திசம் சொல்லுவாங்க. சரிங்களா? சாரி, பாலித்திசம் எழுதியிருக்குமா? ஆக்சுவலா இது பலதார மனம் இல்லை, பல கடவுள்ல வணங்குறது. ஓகேங்களா? பாலித்திசம் இருக்கு இங்க வேர்டு வந்து, இங்கிலீஷ்ல வந்து பாலியாண்ட்ரின்னு வரணும், அதுக்கு அந்த வேர்டு வேற. ஆக்சுவலா இங்க பாலியாண்ட்ரின்ற வேர்டு வரணும், இங்கிலீஷ்ல கரெக்ட் பண்ணிக்கோங்க, தமிழ்ல இருந்து போட்டோம். ஸோ பலதார மனம் நீங்க தமிழ்ல தானே எழுதுனீங்க. இங்க பாருங்க, இதுல இது பாசிட்டிவ் கான்செப்ட், இது பாசிட்டிவ் கான்செப்ட், இது பாசிட்டிவ் கான்செப்ட், இது நெகட்டிவ் கான்செப்ட் இல்லையா? நெகட்டிவ் கான்செப்ட். யாராவது வந்து மல்டிபிள் வைஃப்ஸ் வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்களா? இந்து மதத்தில் அப்படி யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இட்ஸ் ராங் கான்செப்ட். பலதார மனம்னா ஒருத்தர் வந்து 4-5 பேரை மேரேஜ் பண்ணிக்கிறது. முஸ்லீம்ஸ்ல அலௌட், இந்துஸ்ல வந்து நாட் அலௌட். ஸோ இது வந்து சப்போர்ட் பண்ணல. நெக்ஸ்ட் கொஸ்டின், அபினவ போஜா யாரை சொல்றோம்? கிருஷ்ணராய சொல்றோம். சமஸ்கிருத ஸ்காலர் சயன்னான் இருக்காங்க. மதுரா விஜயம் புத்தகம் எழுதினது யாரு? குமார கெம்பனாவுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோம். அவங்க ஒய்ஃப் வந்து கங்காதேவி. ஓகே. சிதம்பர புராணம் எழுதுனது ஆக்சுவலா திருமலை நாதர் அப்படின்ற ஒரு ஆள். பாபர் வந்து பானிபட் போர்ல ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லி தகவல் படிச்சோம். முதலாம் பானிபட் போர்ல இப்ராஹிம் வந்து ஜெயிச்சார். அவர்கிட்ட தான் போர் வீரர்கள் எண்ணிக்கை அதிகமா இருந்தது, இவர்கிட்ட குறைவா இருந்தது. பட் ஸ்டில் இவர் ஜெயிச்சார்னு சொன்னோம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒண்ணு வந்து அவருடைய மிலிட்டரி ஸ்கில், ஓகேங்களா, ராணுவ திறமை. இன்னொன்னு என்னன்னா ஸ்ட்ராட்டஜி. அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாரு. துலுக்மா சிஸ்டம்னு பேர், ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு பேர். துலுக்மா சிஸ்டம் அப்படின்னு பேர். அப்படின்னா என்ன அப்படின்னா, படை இருக்குல்ல, மொத்த படை, அதை வந்து 5-6 பிரிச்சுட்டு வரான். காலையில மதியம் சாயங்காலம் அப்படியெல்லாம் வந்து ஃபைட் பண்ண விட்டுட்டு மதியம் 2-3 மணிக்கெல்லாம் டயர்ட் ஆயிடுவாங்களா அந்த படையெல்லாம். அப்போ ஒரு படையை ரிசர்வ்டா வச்சிருப்பாராம். அப்புறம் கடைசியில வந்து அந்த ரிசர்வ் படையை வந்து அப்போசிட்ல டயர்டா இருக்கும்போது அடிச்சு ஜெயிச்சிருவாங்க. இவங்களுக்கு எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கும், ஜெயிச்சிருவாங்களாம். அந்த போர் யுக்திக்கு பேர் வந்து துலுக்மா சிஸ்டம் அப்படின்னு பேர். நூலக படிக்கட்டுகள்ல இருந்து விழுந்து இறந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஹுமாயூன். நம்ம படிச்ச ஞாபகம் இருக்கா? நூலக படிக்கட்டுல விழுந்தது யாரு? ஹுமாயூன். எந்த வருஷம் விழுந்தாரு? ஷெர்ஷா சூரியுடைய இறந்த அடுத்த வருஷம் 1540 to 1555 ஷெர்ஷா சூரி வருஷம். ஷெர்ஷா சூரி இறந்த உடனே இவர் திருப்பி வந்துட்டார், ஒரு வருஷம் ரன் பண்ணாரு. அப்ப 1556 வந்து இறந்தார் ஆக்சுவலா. கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க டிஎன்பிசியில. வருஷக்கணக்கா எக்ஸாம் எழுதலாமா? ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு கிளம்பிடலாமா? வருஷக்கணக்கா எக்ஸாம் எழுதலாமா? ரொம்ப கஷ்டம். எல்லா கோபத்தையும் சேர்த்து படிப்புல காட்டணும். உங்களுக்கு என்ன இஷ்யூ இருந்தாலும் சரி படிப்புல காட்டணும். அண்டர்ஸ்டாண்ட்? நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். டென்ஷன் மட்டும் ஆகாதீங்க, நல்லா படிங்க, பி ஸ்ட்ராங். எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். 3 மாசத்துல பண்ண முடியுமா? தாராளமா பண்ணலாம். பேசிக்ஸ் தெரிஞ்சா போதும். ஆக்சுவலா தீன் இலாஹி மதம் இருக்கு இல்லையா, அக்பர் கொண்டு வந்தாங்க, அது ஏன் சக்சஸ் பண்ண முடியலன்னு கேட்டிருக்கிறாங்க. யாரும் ஆதரிக்கல. எஸ் இல்லையா? மற்ற மத கருத்துக்கள் எல்லாம் எடுத்து இதுல போட்டிருந்தாரா இல்லையா? ஆமாவா இல்லையா? அது எப்படி முஸ்லீம்ஸ் ஒத்துக்குவாங்க? அதனால ஒத்துக்கல. ஸோ எல்லா ரீசன்ஸும் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். சைஸ்டா கான் ஏற்கனவே சொன்ன இல்லையா, 1660 சைஸ்டா கான் யாரு? முகலாய பேரரசுல தக்காணத்தினுடைய கவர்னர், பேர் வந்து சைஸ்டா கான். ஹுமாயூன் கோஹினூர் டைமண்டை யார்கிட்ட வாங்கினாருன்னு கேட்கிறாங்க. குவாலியர் அரசர்கிட்ட இருந்து வாங்கினாராம். அவருக்கு வேற ஏதோ சோர்ஸ்ல போனதா சொல்றாங்க. அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, சொல்லுங்க பார்க்கலாம். ஹூ டிஸ்கவர்ட் அமெரிக்கா? சினிமால பாட்டு கொலம்பஸ் கொலம்பஸ் விட்டாச்சு லீவுன்னு சொல்லி. கொலம்பஸ் டிஸ்கவர்ட் அமெரிக்கா. கிறிஸ்டபர் கொலம்பஸ் அவருக்கு பேர். எந்த வருஷம் ஞாபகம் இருக்கா? 1492 இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, அவ்வளவு பெரிய நாடு அமெரிக்கா, நம்பர் 1 கண்ட்ரி இந்த வேர்ல்டுன்னு சொல்றீங்க இல்லையா, கண்டுபிடிச்சதே வந்து 1592 தான். இங்க அப்ப யார் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க? அக்பர் ரூல் பண்ணிட்டு இருந்தார். 500 வருஷம் தான் அது அந்த கண்ட்ரி வந்து.
ஆனா வந்து டாப்ல வந்துட்டாங்க. சரியா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா கண்டுபிடிச்சதை பத்தி புக்ல எழுதுனது யாருன்னு கேட்டிருக்காங்க. அபுல் ஃபசல் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் புக்ல எழுதியிருக்கார் அபுல் ஃபாசல். இவர் 2 புக் எழுதியிருக்கார், ஐனி அக்பரி, அக்பர் நாமா அப்படின்னு. அபுல் ஃபாசல் எழுதின புத்தகத்துக்கு பேரு அக்பருடைய அவையில இருந்தார், அதனால அக்பரை பத்தி புக் எழுதியிருக்கார். ஐனி அக்பரி, அக்பர் நாமான்னு புக் எழுதியிருக்கார். நெக்ஸ்ட் அலிகாத்தி போர், நான் சொன்னேன் இல்லைங்களா, யாருக்கு சம்பந்தப்படுது? அக்பருக்கு. பேட்டில் ஆஃப் பில்கிராம் யாருக்கு சம்பந்தப்படுது? ஹுமாயூனுக்கு. இரண்டாம் பானிபட் போர் யாருக்கு சம்பந்தப்படுது? பாபருக்கு. கண்டவா போர்ல யார் இருந்தாங்க அப்படின்னாக்க பாபர். இது மேட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். பாருங்க, இதுல பாக்குறதுக்கு கொஸ்டின் ரொம்ப பெருசா தெரியுது. ஓகேவா? ரொம்ப ஏதோ கேட்ட மாதிரி தெரியுது. கொஞ்சம் நல்லா கவனிக்க பாருங்க. இரண்டாம் பானிபட் போர் உங்களுக்கு வருஷம் தெரியுமா தெரியாதா? 1556 ஞாபகம் இருக்கா? இரண்டாம் பானிபட் போர். இரண்டாம் பானிபட் போர்ல ரைட் சைடுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டர்கிஷ் ரூல், ஸ்லேவ் டைனாஸ்டி அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா என்ன வருது ஆன்சர்? ஆக்சுவலா மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்களா? இந்த பக்கம் 4 இருக்கு, அந்த பக்கம் 4 இருக்கு. ஆக்சுவலா இரண்டாம் பானிபட் போர் நடந்தது 1556ல. இதுல ஆக்சுவலா ஸ்லேவ் டினாஸ்டின்னு கொடுத்துருக்கு. ஆக்சுவலா எங்க ஸ்லேவ் டினாஸ்டி வரல, முகல்ஸ் வரணும். கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, முகலாயர்கள் வரணும். ஏ ஆப்ஷன்ல முகலாயர்கள். அடுத்த கொஸ்டின் வந்து இரண்டாம் தரைன் போர் எப்ப நடந்தது? 1192ல நடந்தது. இப்ப என்னாச்சு ஆக்சுவலா பாருங்க, துர்கிஷ் ரூல் இன் இந்தியா. துருக்கிய முஸ்லிம் கவர்மெண்ட் இங்க ஃபார்ம் பண்ணாங்க, முகமது கோரி ஃபார்ம் பண்ணாருன்னு சொல்லி சொன்னோம். தலைக்கோட்டை போர் என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப 1565 தலைக்கோட்டை போர். விஜயநகர பேரரசு வந்து வீழ்ச்சி அடைஞ்சுன்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் பாருங்க, பிளாசிக் போர் 1757. இந்தியாவில் பிரிட்டிஷ்காரங்க உள்ள வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொன்னோம். வங்காளத்துல வந்து ராபர்ட் கிளே கவர்மெண்ட் கேப்சர் பண்ணார் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். 164வது கொஸ்டின் என்ன சொல்லுது அப்படின்னா, அரசாங்க செலவுல வந்து முஸ்லிம்களுடைய புனித பயணம், ஹஜ் பில்கிரிமேஜ் சொல்றாங்க, ஹஜ் பயணம் சொல்றாங்க இல்லையா, அதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து பணம் செலவு பண்ணி அனுப்பிச்சு வச்சது யாருன்னு கேட்கிறாங்க? த கிரேட் அக்பர். சரிங்களா? அதே மாதிரி சீக்கியர்களுக்கு பொற்கோவில் கட்ட இடம் கொடுத்து அந்த மாதிரியாலும் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாரு. ருப்பியா அப்படிங்கிற நாணயத்தை யார் வந்து வெளியிட்டாங்கன்னு கேட்டிருக்கிறாங்க? ஷெர்ஷா சூரி ஃபர்ஸ்ட் டைம் வெளியிட்டார். ஷெர்ஷா சூரி பீரியட் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1540 to 1555. அக்பர் நிறுவிய அந்த தீனிலாஹி மதம் இருக்கு இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க, தெய்வீக நம்பிக்கை. அதுக்கு பேரு டிவைன் ஃபெய்த்னு சொல்லுவாங்க. தெய்வீக நம்பிக்கை, டிவைன் ஃபெய்த் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் ஆக்சுவலா. தாஜ்மஹால் கட்டினார் இல்லையா ஷாஜஹான், தாஜ்மஹால் கட்டுறதுக்கு முன்னால எந்த பில்டிங்கை முன்மாதிரியா வச்சு தாஜ்மஹால் கட்டுறதுக்கு ட்ரை பண்ணாருன்னு கேட்டிருக்காங்க? ஹுமாயூனுடைய கல்லறை. ஹுமாயூன் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய டாம் இருக்கு இல்லையா, அது அந்த ஷேப்ல கட்டியிருக்காங்களாம். அதை பார்த்து இந்த மாதிரி நம்ம கட்டணும் அப்படின்னு டிசைட் பண்ணாராம். பூலன் தர்வாசா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபதேபூர் சிக்ரி புதிய கேபிட்டலோட என்ட்ரன்ஸ் கேட், அது வந்து எதை எதை வெற்றி நினைவா கட்டினார்னு சொல்லி கேட்டிருக்காங்க? குஜராத் வெற்றி நினைவா அது வந்து அவரை வந்து உருவாக்குனார். சீக்கியர்களை பத்தி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா பாருங்க, கடைசி சீக்கிய குரு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க? குரு கோவிந்த் சிங் அப்படின்னு அவருக்கு பேர். அவர் 10வது சீக்கிய குரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, 10வது சீக்கிய குரு. 5வது சீக்கிய குரு பேர் வந்து அர்ஜுன் தேவ், ஜஹாங்கீரால கொல்லப்பட்டார்னு சொல்லி பார்த்தோம். 9வது சீக்கிய குரு தேஜ் பகதூர், அவுரங்கசீப்பால கொல்லப்பட்டார். ஸோ அதனால 10வது சீக்கிய குரு அவர் வந்து என்ன பண்ணார்? ஒரு டிஃபென்ஸ் கொடுத்தாருன்னு சொன்னோம் இல்லையா, மக்கள் ஃபைட் பண்ற கம்யூனிட்டியை மாத்தினாருன்னு. அது கல்சா அமைப்புன்னு பேர், கல்சா அப்படின்னு பேர். ஆக்சுவலா 170 இதுல கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? முகல் எம்பையர் ஃபவுண்டட் இன் நார்த் இந்தியா. எந்த வருஷம் ஃபவுண்ட் பண்ணாங்க? 1526ல, முதலாம் பானிபட் போர்ல. பிளாசி போர் நடந்தது 1756, கரெக்டா இருக்கு. இபின் பட்டுவா வந்தது எந்த பீரியட்னு கேட்டிருக்காங்க? முகமது துக்ளக் பீரியட், அதுவும் கரெக்டா இருக்கு. ஆக்சுவலா ரஜியா சுல்தானா எப்போ வந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா சரியா, 1236. ரஜியா சுல்தானா எந்த பீரியட்ல வந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க? டி வந்து 4 ஆப்ஷன், இது 4மே கரெக்டா இருக்கு. முகலாய பேரரசு இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா முகலாய பேரரசு ஆக்சுவலா வட இந்தியாவில் மட்டும்தான் இருந்தது. ஓகேங்களா? தென்னிந்தியா முழுவதுக்கும் பரவுச்சு. அது பரவுறதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க? அவுரங்கசீப் வந்து ஸ்டெப் எடுத்தார். ஆக்சுவலா அக்பர் வந்து தக்காணத்தின் மீது கான்சென்ட்ரேட் பண்ணாரு. ஓகேவா? தக்காணத்தை நம்ம கட்டில வச்சுக்கணும், பார்த்துக்கணும் அப்படின்லாம் எய்ம் பண்ணாரு. ஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணது. தமிழ்நாடு வரைக்கும் வந்து முகலாயர்கள் கண்ட்ரோல்ல இருந்தது. அது காரணம் வந்து அவுரங்கசீப்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சிவாஜி இருக்கார் இல்லையா, சிவாஜி வந்து முகலாய பேரரசுடைய எதிரியா இருந்தார். குறிப்பா அவுரங்கசீப்புக்கு பரம எதிரியா இருந்தார்னு சொல்றோம். கரெக்ட் தானே? முகலாய பேரரசு அழிந்ததுக்கு மிக ஒரு காரணத்துல பெரிய காரணம் என்னது? சிவாஜி வந்து அவருக்கு எதிரியா இருந்தார்னு சொல்றோம். பாலாஜி விஸ்வநாத் அவர் தான் ஃபர்ஸ்ட் பீஷ்வான்னு சொல்றோம். இது ஞாபகம் இருக்கா? பீஷ்வாக்கள் ஆட்சின்னு படிச்சோம் இல்லையா? 3 பீஷ்வாக்கள் வராங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேர் வந்து பாலாஜி விஸ்வநாத், ரெண்டாவது பாஜிராவ். 2 பேரையும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா பாலாஜி பாஜிராவ்னு வருவாங்க. சரியா? ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் இதுல 173. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல ஜஹாங்கீர் பீரியட்ல வந்து சீக்கிய குரு யார் இருந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. குரு அர்ஜுன் தேவ். ஜஹாங்கீருடைய பையன் கூட சேர்ந்து ஜஹாங்கீர் அப்போஸ் பண்ணாருன்னு அவர் கொண்டுட்டாங்க ஆக்சுவலா. நெக்ஸ்ட் கொஸ்டின் சோழாஸ் பத்தி கேட்டிருக்காங்க. சோழர்கள் இருக்காங்க இல்லையா பாருங்க, கடல் வழியா வந்த வணிகர்களுக்கு 5 வண்ணத்தார்னு பேராம். ஃபாரினர்ஸ் அந்த பேர்ல சொல்லியிருக்காங்க. லோக்கல்ல இருக்கக்கூடிய பிசினஸ் பீப்புள் மணி கிராமத்தார் சொல்லியிருக்காங்க. போத் கரெக்ட் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் வந்து ஹரப்பா இருக்கு இல்லைங்களா, அதை ஸ்டடி பண்ணவர் யார் ஆக்சுவலா? தயாராம் சஹானி ஆக்சுவலா. அது மிஸ் மேட்சா இருக்கு. ஸோ இது வந்து ஆன்சர் ஆக்சுவலா. சிந்து சமய நாகரிகம் வந்து அழிந்ததுக்கு என்ன காரணம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்களா? இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் புத்த சமயத்துக்கும் சம்பந்தமே இல்லை. புத்திசம் எப்ப வந்தது ஆக்சுவலா? அரௌண்ட் 400 AD. நல்லா பாருங்க, புத்த மதம் வந்தது. சிந்து சமய நாகரிகம் அழிஞ்சது எப்பன்னு சொல்லி பார்த்தோம், 2750 BC. பாருங்க, அதுக்கு இதுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இல்லை. ஓகே, அந்த பீரியடே வேற, இந்த பீரியடே வேற. ஸோ இப்படி செக் பண்ணீங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும்.